மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் மாவட்டம் சக்கராம்பாளையம் அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த ஆண்டு அதாவது 2024 மார்ச்சில் நடந்த பொதுத் தேர்வுக்குண்டான கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரை எல்லாருமே நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இதை ஒரு முறை பார்த்துங்க. இதில் எதெல்லாம் உள்வினாக்கள், எதெல்லாம் புத்தக வினாக்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பெரும்பாலும் கடந்த ஆண்டு நம்மளுக்கு புத்தக வினாக்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, உள்வினாக்கள் அதிகம் கொடுக்கல. அப்படிங்கும்போது கடந்த ஆண்டு கொஷின் பேப்பருடைய வடிவமைப்பு சுலபம்தான். ஆனால் அதில் என்ன ஒரு நம்மளுக்கு ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய விடைகள் அனைத்தும் இடம் மாற்றி அமைக்கப்பட்டு இருந்தது. புத்தகத்தில் வந்து இப்போ குறில் ஆ அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வினாத்தாளில் நம்மளுக்கு நெடில் ஆவலியோ அல்லது நெடில் இ பகுதியிலேயோ மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது மாணவர்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், கேள்வியை படித்து அதுக்குண்டான பதிலை தெளிவாக வாசித்து படிக்கணும். அதுக்குண்டான குறிப்புகள், அதாவது ஆப்ஷன் மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. இப்போ இதில் எல்லாமே நம்மளுக்கு புத்தக வினாக்கள் தான், எதுவுமே உள் வினாக்கள் இல்லை. அப்போது ஒன்று தான், இந்த தோப்பில் முகமது மீரன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் எது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு உள்வினாக்களாக இருந்தது. அது சாய்வு நாற்காலி. அது தெளிவாக என்ன பண்ணி பார்த்துங்க. அப்போ அதே மாதிரி நம்மளுடைய 2 மதிப்பெண் வினாக்கள். 2 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஞாலத்தின் பெரியது எது, நெடுநல் வாடை, வசனம், கவிதை, முகவரற்று போனது. அப்போ இதில் இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிறது நம்மளுக்கு உள்வினாக்களாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் அந்த நூலினுடைய பெயர் காரணம் அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா தெளிவாக வாசிச்சிங்க. ஏன்னா நீங்கள் 1 மார்க்காகவும் படிப்பீங்க. அந்த 1 மார்க் படிக்கிறத நம்மளுக்கு 2 மார்க்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 வந்து நம்மளுக்கு புத்தக வினாக்கள் கொடுத்துங்க, 1 உள்வினா கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம 3 எழுதணும். அப்போ புத்தக வினாக்கள் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இதில் 3 கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நெடுநாள் வாடகை எடுத்துக்கிட்டால் அந்த நூல் குறிப்புகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தாராளமாக என்ன பண்ணலாம், எழுதலாம். அந்த மாதிரி தான் வினாக்கள் வடிவமைப்பு கட்டாயம் இந்த வருஷமும் இருக்கும். அதனால் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கு பிறகு உரைநடை பகுதி. உரைநடை பகுதியில் பாருங்கள், புக்கில் தன்மனை கொடுத்துருக்குறாங்க, முறை வைப்பு கொடுத்துருக்குறாங்க, கீழ் திசை சுவடிச்சாலை. அப்போ இதில் 3ல் 2 நீங்கள் எழுதணும். அதில் 2 புத்தக வினா, 1 உள்வினா. அப்போது செய்யுள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உரைநடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ம் ஒரே மெத்தடில் இருக்குது பாருங்கள், கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போது 3 எழுத வேண்டிய இடத்துல 3 புத்தக வினாக்கள் கொடுத்துட்டாங்க, 1 உள்வினாக்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ புத்தக வினாக்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. புத்தக வினாக்களை விட்டுட்டு நீங்கள் வேறு எதை படிச்சிங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் புத்தக வினாக்கள் தயவு செஞ்சு 100% தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை தெளிவாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதன் பிறகு கீழே மொழிபெயர்ச்சி 2 மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. 7 கேள்விகள். அந்த 7 கேள்வியில் 9 கேள்விகள். அதில் 7 கேள்விகள் நீங்கள் எழுதணும். அப்போ அதுவும் சுலபமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணி பார்த்துக்குங்க. அப்போது செய்யுள் 4 மதிப்பெண் வினா அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், 4மே நம்மளுக்கு புத்தக வினாக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. 1 இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் 1 கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் இருக்கிறது 3-4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் இருக்கும். அதை தெளிவாக என்ன பண்ணிங்கன்னா படிச்சுக்கிட்டிங்கன்னா சுலபம். ஏதாவது ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உரைநடை பகுதி பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமான கேள்விகளாக தாராளமாக நம்ம எழுதுகிற மாதிரியான கேள்விகளாகவே கொடுத்துட்டாங்க கடந்த ஆண்டு. அப்போ இந்த ஆண்டும் கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும். ஆனால் புத்தக வினாக்கள் படிச்சுட்டு உள் வினாக்களை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுலபம். ஆனால் இதுலேயே நம்மளுக்கு டிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய மதிப்பெண்ணை பிடுங்குற அளவுக்கு கூட கேள்விகள் நிறைய இருக்குது. அதை தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக படிச்சுட்டு எழுதுங்க, படிக்காமல் எழுதிடாதீங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி 4 மார்க்கு. அது 5 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 4 கேள்வி எழுதணும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 5 மெத்தடு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே இது நீங்கள் எழுதிடலாம். 1 அணி, 2வது நயம் பாராட்டில் இருக்குது, 3வது வாழ்க்கை நிகழ்வு பழமொழி இருக்குது, 4வது தமிழாக்கம் இருக்குது, 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா திணைத்துறை. இந்த மாதிரியான மெத்தடில் வரும். அப்போ இதில் எதை படிச்சுக்கிட்டிங்கனாலும் சுலபமாக நம்ம மதிப்பெண் எடுத்துடலாம். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6 மதிப்பெண் வினாக்கள். 6 மதிப்பெண் வினாக்கள்லேயும் நம்மளுக்கு புத்தக வினாக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மனப்பாட பாடம். இந்த வினாக்களுக்கு உண்டான எக்ஸாம் பேப்பர் மாடல் கடந்த ஆண்டு நமது பள்ளியில் 99 மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவியினுடைய பேப்பருடைய மாடல் நம்மளுக்கு இதில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இதை மெதுவாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கேள்விகளும் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 1 மதிப்பெண் வினா அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தை முழுசாக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. 2வது 2 மதிப்பெண் வினா. அப்போ ஒரு கேள்வி முடித்த உடனே அவங்க கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடித்தல் திருத்தல் இருக்காது. ஒரு பக்கத்துக்கு 2 வினாக்கள் விதத்தில் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சப்டைட்டிலோ அதுக்கு எழுதக்கூடிய பாயிண்ட்ஸோ
தெளிவாக நமக்கு தெரியணும். அப்போ அந்த வகையில் தான் நம்மளது இருக்கும். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இதே முறையில் நீங்களும் பப்ளிக்கில் எழுதி மதிப்பெண் என்ன பண்ணலாம் வாங்கலாம். அது தெளிவாக என்ன பண்ணீங்க பாருங்கள். அடுத்து மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் 2 மதிப்பெண் வேணா, அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வேணா வந்தாச்சு. இப்போ இடம் சுற்றி பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இடம் பொருள் விளக்கம் தெளிவாக 1.5 பக்கம் அல்லது 2 பக்கத்தை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த அடுத்த கேள்விகளும் சடாய்வு பற்றின கேள்விகளும் 1.5 பக்கத்தை அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையம் 1.5 பக்கத்தை அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ கேள்விகளை நீங்கள் எழுதக்கூடிய முறையும் பக்கங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் எந்த இடத்துல எழுதக்கூடாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனித்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக நம்ம என்ன பண்ணலாம் மதிப்பெண் எடுக்கலாம். நம்ம படிக்கிறது ஒரு பார்ட் அப்படின்னாலும் ஒரு 50% நம்ம படிக்கிறது அப்படின்னா மீதி 50% நம்மளுக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய பகுதி எது அப்படின்னா நீங்கள் தேர்வில் எழுதக்கூடிய அந்த பேப்பரோடைய ஒப்படைவு தான். அந்த ஒப்படைவு எழுதக்கூடிய முறை நீங்கள் கவனக்குறைவாக எழுதினாலோ அல்லது கடமைக்கு எழுதினாலோ நம்மளுடைய மதிப்பெண் போயிடும். நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்தும் வீணாக போயிடும். ஏன்னா 1 வருஷம் படிக்கிறீங்க, அதை 3 மணி நேரத்தில் கொடுக்குறீங்க. அந்த 3 மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விடையை ஆசிரியர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 நிமிஷம் திருத்துறாங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுடைய 1 வருஷத்தினுடைய உழைப்பு ஒரு 5 நிமிடத்தில் தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. ஒரு தேர்வறையில் கடமைக்கு போய் எந்த வேலையுமே செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மார்க்கு போயிடும். அதை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இது எல்லாமே கடந்த ஆண்டு நம் பள்ளி மாணவி வாங்கிய ஒரு மதிப்பெண் தான். இதில் உங்களுக்கு பின்னால் கவர்மெண்டுடைய கீயும் பின்னால் கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த கீயும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியோ அல்லது அது அந்த இடத்துல எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நிறுத்தியோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக அந்த கவர்மெண்ட் கீ எப்படி கொடுக்குறாங்க, நாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அடுத்தபடியாக நம்மளுடைய பள்ளியினுடைய ஒரு விளம்பரம் இருக்கும். கிராஸ் கோர்ஸ்க்கு உண்டான விளம்பரம். நீட்டு பயிற்சி மையமும் நம்மளதில் இருக்குது, போர்டும் இருக்குது. நீட்டை பொறுத்தவரையும் கடந்த ஆண்டு நம்மளது தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 7.5ல் ஆங்கில வழியில் 695 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அப்போது எந்த வகையிலுமே நம்மளுடைய பள்ளியில் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பயிற்சிகள் தெளிவாக தரமாக கொடுக்கப்படும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் தமிழ் திறனறி தேர்வு அப்படிங்கிறதுல 2024 ஸ்டேட்டில் 2 பேர் ஃபஸ்ட் இடம் வாங்கியிருக்கிறாங்க. 2024 வச்சதுலேயே ஸ்டேட்டில் மொத்தம் ஃபஸ்ட் இடம் பிடிச்சது 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேர் நமது பள்ளி மாணவிகள் மட்டும், மாணவ மாணவிகள் தான். மொத்தம் 17 பேர் அந்த இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளது எப்போவுமே வரும். இப்போது நீட்லேயும் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, தமிழ் திறனறி தேர்வுலையும் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, 11th 12thலையும் எப்போவுமே நம்மளது மார்க்கும் ஹை மார்க்காக தான். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் மதிப்பெண் அந்த அளவில் தான் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். 11th 12thலையும் சரி. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின ஒரு அவேர்னஸும் நம்ம எப்போவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். 2023 தமிழ் திறனறி தேர்வில் மொத்தம் 20 பேர் அந்த இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்திலே நம்மளது தான் அதிக ஹையஸ்ட் அனைத்து வருஷத்துலையுமே. 2022லேயும் 11 பேர், அதுலேயும் நம்ம தான் நாமக்கல் மாவட்டத்தில் ஹையஸ்ட்டாக நம்ம இடத்த பிடிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது அதிகப்படியான மாணவிகளை இந்த திறனறி தேர்வுலையும் சரி, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி, நீட்டுக்கும் சரி அதிகப்படியான மாணவர்களை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சு ஒரு நல்ல இடத்துல அனுப்பிய ஒரு பெருமை நமது பள்ளிக்கு சேரும். அதேமாதிரி நீட்டில் கடந்த ஆண்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின ரூபிகா அவங்களுடைய இந்த மெடிக்கல் காலேஜுக்கு உண்டான ஆர்டர் வாங்கின முதல் பெண்மணி நம்மளுடைய அமைச்சர் கையால் வாங்கின ஒரு புகைப்படம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ இது சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, அல்லது அட்மிஷன் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்குது இல்லையா, அந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அட்மிஷன் பற்றியோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றியோ அல்லது வேறு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி. இந்த காணொலியை, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெற்று அனைவரும் முதல் மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறது எனது பள்ளியினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.